ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வயடசல். வாங்க இன்றைக்கி கருவேப்பிலை சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம ஆற விட்டு நல்லா பொடி பண்ணி இதை ஃபைனலாக நம்ம போட போகிறோம். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு, அதாவது கொஞ்சம் பட்டை கிராம்பு மட்டும் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வறுத்து எடுத்த அந்த மசாலாலாம் இருக்குது இல்லையா, கருவேப்பிலை மசாலா, அதை நம்ம நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை நான் இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு இதோட நல்லா வெங்காயம் தக்காளியோட கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாக்களோடு இதெல்லாம் சேர்த்து கலந்து வரும்போது சிக்கன் வதங்கும் போதே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு நான் ஒரு 1.25 கிலோ சிக்கன் இல்லையா, இதுக்கு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு இதை நல்லா வதங்க விட்டுடலாம். கறியில் நல்லா உப்பெல்லாம் ஏறி வரும். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம இந்த கருவேப்பிலை மசாலா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூளும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வதங்க தண்ணி விடும். ஸோ இது தண்ணி விடலை அப்படின்னா நம்ம லைட்டாக மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். அது நம்ம தண்ணி விடுறதை பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கணும். இப்போது இந்த அளவுக்கு மேலே இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நான் இன்னொரு 10 மினிட்ஸ் பக்கம் வேக வச்சுக்க போகிறேன். மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போது இந்த சமயத்தில் நான் தட்டு போட்டு மூடி வச்சு இன்னொரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை மசாலா இருக்குது இல்லையா, கருவேப்பிலை அந்த தானியங்கள் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பெப்பர், இது கொரியாண்டர் சீட்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பவுடரை நம்ம இதோட சேர்த்து அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நான் இதில் வறுத்து அரைச்சி போட்டிருக்கேன். அதனால் நம்ம பார்த்துட்டு காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு இனி கூட சேர்த்துக்கலாம் கொதிக்க விடுறதுக்கு. ஆனால் இந்த அளவு சரியாக இருக்குது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிய விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரொம்ப அரோமேட்டிக்கான ஒரு கருவேப்பிலை சிக்கன் கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதை சப்பாத்திக்கு, புலாவுக்கு, எந்த சைட் டிஷ் இது எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா லெக் பீஸெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.